ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் டாக்டர் ரேவதி கார்த்திக். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்லி தர போகிறேன். என்னென்னா, யாருக்காவது மயக்கம், அதாவது திடீர்னு ஒரு கிடினஸ் வந்துருச்சு, தன்னை அறியாமல் ஒரு தலையே சுற்றுற மாதிரி இருக்குது, உலகமே கிறங்குற மாதிரி இருக்குது, இப்படிலாம் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லவே மாட்டாங்க, டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. ஆனால் அவங்க எதனால் கீழே விழுந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது மேபி பிபி கம்மியாக இருக்கனால கீழே விழுகலாம், பிபி அதிகமாக இருக்கனால கீழே விழுகலாம், சுகர் கம்மியாக இருக்கனால இந்த மயக்கம் வரலாம், சுகர் அதிகமாக இருந்தாலும் இங்கே இந்த மயக்கம் வரலாம், ஃபிட்ஸ் வந்தாலும் மயக்கம் வரலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணால் இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு மயக்கம் வந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், மூக்குக்கு கீழே உதடுக்கு மேலே, மூக்குக்கு கீழே உதடுக்கு மேலே மூக்கை தொட்ட மாதிரி இந்த புள்ளியை இப்படி ஆழமாக இப்படி நீங்கள் அழுத்த கற்றுக்கோங்க. இப்படி ஆழமாக அந்த புள்ளியை நீங்கள் அழுத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், எப்படியாப்பட்ட மயக்கம் வரக்கூடிய தன் நிலையை அறியாமல் அதை இழக்கக்கூடியது, தன்னுடைய முழு கான்சியஸும் போகுது அப்படின்ற ஒரு தருணத்தில் நீங்கள் இந்த புள்ளியை அழுத்தும் போது போயிட்டே இருக்கக்கூடிய கான்சியஸ் டக்குன்னு உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். உங்களுடைய கான்சியஸ் உங்களுக்கு திருப்பி வரும். மயக்கம் போடுற சூழ்நிலை வருதுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே நீங்கள் இதை அழுத்த ஆரம்பிச்சிடும். அப்படி அழுத்திக்கிட்டிங்கன்னா விழ போகிறவங்க நீங்கள் நின்றுவீங்க. ஸ்டபானா நின்னதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர்கிட்டையோ அல்லது வேறு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃபேமிலி மருத்துவர்கிட்டையோ நீங்கள் போய் என்ன ரீசன் அந்த மயக்கத்துக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆரம்ப கட்டத்திலேயே இந்த அக்குபஞ்சர் மருத்துவர்கள்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் வரும்போது முழு பிரச்சனையும் கிளியர் பண்ணி உங்களுடைய ஒட்டுமொத்த 12 ஆர்கனுடைய பிரச்சனையும் வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு அதுக்கு முழு தீர்வு நம்மளால் கொடுக்க முடியும். அதையும் இன்னைக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அப்படி ஒரு வேளை ஆம்புலன்ஸ் வரதுக்கு முன்னாடியோ அல்லது ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறமோ அவங்க இன்னும் கண்ணை முழிக்கலை, உங்களால் அதை மேற்கொள்ள முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கூட இருக்கவங்க தயவுசெய்து என்னோடய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் இருந்தால் போதும். நான் அப்போ சில அக்குபஞ்சர் எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ், இன்னும் அசசரி பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பும்போது அந்த புள்ளிகளை நீங்கள் அழுத்தும்போது கட்டாயம் 95% ஆஃப் த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்பொழுதே கிடைக்கும். அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்பாக அவங்க உயிர் இறக்கப்படுன்ற ஒரு சூழ்நிலையை அப்படியே நம்மளால் மாற்றிட முடியும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை சரியாக பயன்படுத்தி வரக்கூடிய ஆபத்துகளை இனி மக்களுக்கு நம்ம தடுக்கும்போது இதன் மூலயமா நம்ம இறப்பின் விகிதத்தை நம்ம அதிகமாக தடுக்கணும். ஏன்னா இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்கும்போது தான் அதிகமாக நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ அதை நம்மளால் தடுக்க முடியுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அதையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இந்த அக்குப்ரெஷர் மூலயமா நீங்கள் எனக்கு கால் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க எங்கே இருக்கவங்க கால் பண்ணாலும் ஆன்லைன் மூலமாகவே அவங்கள சுகப்படுத்த முடியும், அவங்கள காப்பாற்ற முடியும். நிச்சயம்